ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 பெண்களும் என்ன பண்றாங்க பாருங்க. ஒரு ஆர்மி ஆஃபீசர பார்த்து 10வது, 12வது படிச்சுட்டு போயிட்டு ஆர்மில ஜாயின் பண்ணிற வேண்டியது. ஊர்ல பார்த்தா பெரிய ஆள் மாரி நடந்துக்க வேண்டியது. இப்ப நான் எப்படி கலாய்க்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர வம்புக்கு இழுக்குறாங்க. எவ்வளோ 20,000 வாங்குவியா? 30,000 வாங்குவியா? இந்த சம்பளத்தை என் வீட்டு வேலைக்காரனுக்கு நான் குடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க. உடனே இவரு அந்த 2 பெண்களையும் திட்டிறாரு. இவர பழி வாங்குறதுக்காக என் இடுப்ப புடிச்சு கிள்ளிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னோனே பஸ்ல இருக்க எல்லாரும் ஒரு மிலிட்டரி ஆஃபீசரா இருந்துட்டு இந்த மாதிரி பண்றீங்களே உங்களுக்கு அறிவு இல்லையா? இந்த மாதிரி ஆட்கள் கூட நாம பஸ்ல இருந்து டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவரை இறக்கி விட்டுறாங்க. இந்த 2 பெண்களும் பழி வாங்கிட்டேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவர் இறங்கி போனதுக்கு அப்புறமா அந்த பஸ்ல ஒரு திருட்டு கும்பல் உள்ள ஏறுறாங்க. ஏறி இருக்கிற நகை பணம் உங்க கையில இருக்க செல்போன் எல்லாத்தையும் கொடுங்க, இல்லனா இந்த சின்ன பொண்ணை கொன்னுடுவேன்னு சொல்றாங்க. எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சத்தம் கேட்டு இவர் உள்ள வந்து அந்த திருடர்கள்ட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்துறாரு. காப்பாத்துனதுக்கு அப்புறமா எல்லாருமே நன்றி சொல்றாங்க. முதல்ல ஒரு ஆர்மி மேன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிங்க. அவன் நாட்டுக்காக வேலை செய்யறான், பணத்துக்காக வேலை செய்யறது கிடையாது. நீங்க இங்க சுதந்திரமாவும் நிம்மதியாவும் வாழறதுக்காக தான் நாங்க இங்க பார்டர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா நீங்க எங்களையும் எங்க குடும்பத்தையும் இங்க ஒவ்வொரு நிமிஷமும் அவமானம் தான் படுத்திட்டு இருக்க. இதுக்கப்புறம் நாச்சு திருந்துங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு.